A very good morning, dear students. Today class we are going to discuss about air. Today class பார்த்தீங்கன்னா air என்ற லெசனில் இருக்கக்கூடிய டாபிக்ஸை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது காற்று, சரிங்களா? இந்த லெசனை பொறுத்தவரைக்கும் நம்ம லாஸ்ட் கிளாஸில் இன்ட்ரோடக்ஷன் தெளிவாக பார்த்தோம். தென் ஆக்சிஜன், அக்கரன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன், physical properties of oxygen, chemical properties of oxygen, then uses of oxygen. இந்த டாபிக்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். தென் அடுத்து இருக்கக்கூடிய டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன்ஸ், அக்கரன்ஸ் ஆஃப் நைட்ரஜன்ஸ், physical properties, chemical properties, then uses of நைட்ரஜன். இந்த டாபிக்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். இந்த நைட்ரஜனை பொறுத்தவரையும் ஒரே ஒரு டாபிக்ஸ் மட்டும் ரிமைனிங் இருக்கு, என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தென் இந்த டாபிக்ஸ் கம்ப்ளீட் பண்ண பிறகு கார்பன் டை ஆக்சைடை பற்றி கொடுத்துருப்பாங்க, என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம், சரிங்களா? சரி, வாங்க டுடே கிளாஸில் என்னென்ன டாபிக்லாம் பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம். நைட்ரஜன் ஃபிக்சேஷன்ஸ். அது என்ன சார் நைட்ரஜன் ஃபிக்சேஷன்ஸ்? நைட்ரஜன் நிலைநிறுத்தப்படுவது. ஒரு தாவரம் வந்து பூமியில் வளருதுன்னா நைட்ரஜனுடைய பங்கு என்ன, இதை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க இந்த நைட்ரஜன் ஃபிக்சேஷனில். அடுத்து பாருங்க, நியூ டாபிக்ஸ், கார்பன் டை ஆக்சைட்ஸ். இது எப்படி சார் படிக்கணும்? கார்பன் டை ஆக்சைடு படிக்கணும், கார்பன் டை ஆக்சைடு சொல்லுவோம், சரிங்களா? இதனுடைய சிம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா CO2, சரிங்களா? தென் அடுத்து பாருங்க, அக்கரன்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைட்ஸ். அதாவது கார்பன் டை ஆக்சைட்ஸ் பரவக்கூடிய முறைகள், சரிங்களா? தென் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைட்ஸ். அதாவது கார்பன் டை ஆக்சைடுடைய இயற்பியல் பண்புகள். தென் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைட்ஸ். அதாவது வேதியியல் பண்புகள், சரிங்களா? லாஸ்ட்ல என்ன கொடுத்துருப்பாங்கன்னா யூசஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு பற்றி கொடுத்துருப்பாங்க. இந்த டாபிக்ஸை நம்ம பார்க்க போகிறோம். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் நோட்ஸ் என்ற தலைப்பில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா சோர்ஸ் ஆஃப் ஆசிட்ஸ். சோர்ஸ் ஆஃப் ஆசிட்னா என்னங்க சார்? அதாவது மூலங்களுடைய அடிப்படையில் அமிலம் வந்து எப்படிலாம் நம்மளுக்கு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு தான் கொடுத்துருக்காங்க. சிம்பிளாக தான் ஒரு 5 ஆசிட் தான் இருக்குது, என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சோர்ஸ்னா மூலங்கள், நேம் ஆஃப் த ஆசிட்ஸ்னா மூலங்களிலிருந்து கிடைக்கக்கூடிய அமிலங்கள், சரிங்களா? பாருங்க, லெமனில் இருக்கக்கூடிய ஆசிட் என்ன கொடுத்துருக்காங்க? சிட்ரிக் ஆசிட்ஸ், சிட்ரிக் ஆசிட்ஸ். தென் சோர் மில்க், லாக்டிக் ஆசிட், சரிங்களா? தென் அடுத்து பாருங்க, டொமேட்டோ, தக்காளி, ஆக்சாலிக் ஆசிட். தென் வினிகர், அசிட்டிக் ஆசிட். தென் அடுத்து பாருங்க ஆல்கஹால், மாலிக் ஆசிட், சரிங்களா? ஸோ இந்த ஷார்ட் கோர்ஸ் ஒரு கிளாஸ் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த கிளாஸில் வேற ஒரு டாபிக்கோட நம்ம மீண்டும் பார்க்கலாம். நடத்தக்கூடிய கிளாஸ் தெளிவாக கவனிங்க. நைட்ரஜன் ஃபிக்சேஷன்ஸ். நைட்ரஜன் ஃபிக்சேஷன் என்னங்க சார்? இதற்கான மீனிங் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் நிலை நிறுத்தம்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம், என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். Nitrogen gets circulated in the air, soil and living things as the element itself or in the form of its compounds. Listen, nitrogen gets circulated in the air, soil and living things as the element itself or in the form of its compounds. என்னங்க சார்? காற்று, மண் மற்றும் உயிரினங்களுடைய வழியாக நைட்ரஜன் தனிம நிலையிலோ அல்லது சேர்மமாகவோ தொடர்ந்து சுழற்சியில் உள்ளதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கவனிங்க, காற்று, மண் மற்றும் உயிரினங்களுடைய வழியாக நைட்ரஜன் தனிம நிலையிலோ அல்லது சேர்மமாகவோ தொடர்ந்து சுழற்சியில் உள்ளது, சரிங்களா? தென் just as there is a circulation of carbon in nature, so also there is a circulation of nitrogen. Listen, just as there is a circulation of carbon in nature, so also there is a circulation of nitrogen. எவ்வாறு இயற்கையில் கார்பன் சுழற்சி உள்ளதோ அது போலவே நைட்ரஜன் சுழற்சியும் உள்ளதுன்னு சொல்கிறாங்க. அதாவது கார்பன் சுழற்சி எப்படி இயற்கையில் இருக்குதோ அதுபோல் நைட்ரஜனும் ஒரு குறிப்பிட்ட சுழற்சியில் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தென் இட் இஸ் எசென்சியல் ஃபார் த ப்ராப்பர் growth ஆஃப் ஆல் பிளான்ட்ஸ். இட் இஸ் எசென்சியல் ஃபார் த ப்ராப்பர் growth ஆஃப் ஆல் பிளான்ட்ஸ்னால் தாவரங்களின் முறையான வளர்ச்சிக்கு இந்த நைட்ரஜனுடைய நிலைநிறுத்தம் என்பது அவசியமாகின்றன, சரிங்களா? அதாவது நைட்ரஜனுடைய நிலைநிறுத்தம் இல்லாமல் என்ன பண்ணது? கண்டிப்பாக தாவரமான நன்கு வளராது, சரிங்களா?
then the plants cannot make a use of the elemental nitrogen from the air as such. Listen, the plants cannot make use of the elemental nitrogen from the air as such னா என்னங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது காற்றில் உள்ள தனிம நைட்ரஜனை தாவரங்கள் நேரடியாக பயன்படுத்த இயலாது. என்ன சொல்ல வராங்கன்னா, அதாவது காற்றில் உள்ள தனிம நைட்ரஜனை தாவரங்கள் நேரடியாக பயன்படுத்த இயலாது. சரிங்களா? தென் அடுத்து பாருங்கள், the plants require soluble compounds of nitrogen. அவற்றுக்கு நீரில் கரையக்கூடிய நைட்ரஜன் சேர்மங்கள் தேவைப்படுகின்றன. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, காற்றின் மூலம் கிடைக்கக்கூடிய நைட்ரஜன் என்ன பண்ண முடியாது, தாவரங்களால் எடுத்துக்க முடியாது. அதனால் நீரில் கரையக்கூடிய நைட்ரஜன் என்ன பண்ணிக்கும், தாவரங்கள் எடுத்துக்கொள்ளும். Thus plants depend on the process of supply them with nitrates. Listen, thus plants depend on the process of supply them with nitrates. என்னங்க சார், அதாவது இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, தங்களுக்கு நைட்ரேட்டுகளை வழங்கக்கூடிய பல்வேறு செயல்முறைகளை தாவரங்கள் சார்ந்துள்ளன. அதாவது தாவரங்கள் வளர்வதற்கு தேவையான நைட்ரஜன் என்ன பண்ணிக்கும், எந்தெந்த முறைகளில் எடுத்துக்க முடியுமோ அதனுடைய முறைகளில் கண்டிப்பாக தாவரங்கள் எடுத்துக்கொள்ளும். Then any process that converts nitrogen in the air into a useful nitrogen compound is called nitrogen fixations. Listen, அதாவது இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, any process that converts nitrogens in the air into a useful nitrogen compound is called nitrogen fixation. என்னங்க சார், அதாவது காற்றில் உள்ள நைட்ரஜனை நைட்ரஜன் சேர்மங்களாக மாற்றும் முறை என்ன சொல்ல வராங்க, நைட்ரஜன் நிலை நிறுத்தம் எனப்படும். தெளிவாக கவனிங்க, காற்றில் உள்ள நைட்ரஜனை நைட்ரஜன் சேர்மமாக மாற்றக்கூடிய முறைக்கு தான் என்ன சொல்கிறாங்க, நைட்ரஜன் நிலைநிறுத்தம் என அழைக்கப்படக்கூடியன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபிக்சேஷன் ஆஃப் நைட்ரஜன் இஸ் கேரிட் அவுட் போத் நேச்சுரலி அண்டு பை மேன். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இயற்கையிலேயே நைட்ரஜன் நிலைநிறுத்தப்படுவதோடு மட்டுமின்றி செயற்கையாகவும் என்ன பண்ணுறாங்க, இந்த நைட்ரஜனை நிலைநிறுத்துறாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், 2 டைப்ஸாக பிரிச்சுருப்பாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், நைட்ரஜன் ஃபிக்சேஷன் சொல்லிட்டு ஒரு டேபிள் மாதிரி கொடுத்துட்டேன். நேச்சுரல் ஃபிக்சேஷன் அண்டு ஆர்டிஃபிஷியல் ஃபிக்சேஷன். நேச்சுரல் ஃபிக்சேஷன் நம்மளுக்கு தெரியும், அதாவது இயற்கையான நிலைநிறுத்தம் இல்லைங்களா. ஆர்டிஃபிஷியல்னால் செயற்கையான நிலைநிறுத்தம். இந்த நேச்சுரல் ஃபிக்சேஷனை பொறுத்தவரை 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஃப்ரம் லெகுமினஸ் பிளான்ட்ஸ், அதாவது லெகுமினஸ் தாவரங்களிலிருந்தும், தென் லைட்னிங் மின்னல். ஓகேங்களா? இது போன்ற இடங்களில் என்ன பண்ண முடியுமால இயற்கையான முறையில் நைட்ரஜனை நிலைநிறுத்த முடியும். தென் ஆர்டிஃபிஷியல் ஃபிக்சேஷன் என்னங்க சார், ஃப்ரம் அமோனியா அண்டு அமோனியம் சால்ட், அதாவது அமோனியா மற்றும் அமோனியா உப்புகளிலிருந்து எல்லாம் கிடைக்கக்கூடியது. தென் ஃப்ரம் நைட்ரிக் ஆசிட் அண்டு நைட்ரேட் சால்ட். லிசன், என்ன சொல்ல வராங்க, அதாவது நைட்ரிக் அமிலம் மற்றும் நைட்ரேட் உப்புகள் மூலம் நம்ம நைட்ரஜன் என்ன பண்ணிக்க முடியும் நம்மளால், நிலைநிறுத்த முடியும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே. தென் கார்பன் டை ஆக்சைட்ஸ். கார்பன் டை ஆக்சைடு தான் படிக்கணும். தமிழ்லேயும் இதனுடைய நேம் பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு தான். ஓகேங்களா? அதனுடைய சிம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா CO2, அதாவது ஃபார்முலா என்னன்னு சொல்லிட்டு இந்த டாபிக்ஸில் கொடுத்துருக்காங்க, நம்ம தெளிவாக பார்க்கலாம். Carbon dioxide is a chemical compound in which one carbon and 2 oxygen atoms are bonded together. Listen, carbon dioxide is a chemical compound in which one carbon and 2 oxygen atoms are bonded together. கார்பன் டை ஆக்சைடு ஒரு கார்பன் மற்றும் 2 ஆக்சிஜன் அணுக்களால் பிணைக்கப்பட்ட வேதிச்சேர்மம். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு கார்பனாலும் அதே போல் 2 ஆக்சிஜன் அணுக்களாலும் பிணைக்கப்பட்ட ஒரு வேதி சேர்மத்தை தான் என்ன சொல்ல வராங்க, கார்பன் டை ஆக்சைடுன்னு சொல்ல வராங்க. தென் இட் இஸ் எ கேஸ் அட் ரூம் டெம்பரேச்சர். அதாவது அறை வெப்பநிலையில் இது வாயுவாக உள்ளதுன்னு சொல்ல வராங்க. இட் இஸ் எ கேஸ் அட் ரூம் டெம்பரேச்சர்னா அறை வெப்பநிலையில் எல்லாம் வாயுவாக உள்ளது. இட் இஸ் ரெப்ரசன்டட் பை த ஃபார்முலா கார்பன் டை ஆக்சைடு CO2. அதாவது இதனுடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா CO2ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இட் இஸ் ஃபவுண்ட் இன் த எர்த் அட்மாஸ்பியர் அண்ட் இட் sends back the solar energy which is reflected by the surface of the earth to make it possible for living organisms to survive. அதாவது என்ன சொல்றாங்க பாருங்க, கவனிங்க. It is found in the earth atmosphere and it sends back the solar energy which is reflected by the surface of the earth
டு மேக் இட் பாசிபிள் ஃபார் லிவிங் ஆர்கானிசம்ஸ் டு சர்வைவ். அப்படின்னா ஒன்றும் இல்லை, அதாவது பூமியுடைய வளிமண்டலத்தில் இது காணப்படும். என்ன காணப்படும்? கார்பன் டை ஆக்சைடு காணப்படும் சொல்கிறாங்க. அதாவது பூமியுடைய வளிமண்டலத்தை பார்த்தீங்கன்னா வளிமண்டலத்தில் நம்மளுக்கு கார்பன் டை ஆக்சைடு இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தென் பூமியால் திருப்பி அனுப்பப்பட்ட சூரிய ஆற்றலை மீண்டும் பூமிக்கு அனுப்பி உயிரினங்கள் பூமியில் வாழ தேவையான வெப்பநிலையை இது வழங்குகின்றது. என்ன சொல்லிருக்காங்கன்னா, அதாவது பூமியால் திருப்பி அனுப்பப்பட்ட சூரிய ஆற்றல் இருக்கு இல்லைங்களா, அதை மீண்டும் என்ன பண்ணுது? பூமிக்கு அனுப்பி உயிரினங்கள் வாழ்வதற்கு தேவையான வெப்பநிலை என்ன பண்ண இந்த கார்பன் டை ஆக்சைடு கொடுக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தென் when carbon dioxide accumulates more in the atmosphere it produces harmful effects. அது மட்டும் இல்லாமல் வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடுடைய அளவு மிக அதிகரிக்கும் பொழுது அது பல தீய விளைவுகளையும் ஏற்படுத்தும். ஓகேங்களா? அதாவது வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடுடைய அளவு என்ன பண்ணிக்கலாம், இன்க்ரீஸ் ஆகும்போது நம்மளுக்கு பல தீய விளைவுகளையும் ஏற்படுத்துன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த டாபிக்ஸில் என்ன சொல்ல வராங்க, கார்பன் டை ஆக்சைடு என்பது ஒரு கார்பன் மற்றும் 2 ஆக்சிஜன் அணுக்களால் பிணைக்கப்பட்ட ஒரு வேதிச்சேர்மம். இதனுடைய ஃபார்முலா என்ன கொடுத்துருக்காங்கன்னா CO2 கொடுத்துருக்காங்க. தென் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, பூமியுடைய வளிமண்டலத்தில் இந்த கார்பன் டை ஆக்சைடு இருக்கும். அதே போல் பூமியால் திருப்பி அனுப்பப்பட்ட சூரிய ஆற்றல் என்ன பண்ணும், மீண்டும் பூமிக்கு அனுப்பி உயிரினங்கள் வாழ தேவையான டெம்பரேச்சர் கொடுக்குது, வெப்பநிலையை கொடுக்குது. இருந்த போதும் அந்த வெப்பநிலை அதிகமாகும் போது நம்மளுக்கு பல தீய விளைவுகளையும் ஏற்படுத்துன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா?